أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் ஹதரத் சாத் பின் மாஸ் அவர்களை பற்றி கூறப்பட்டு வந்தது. அகழ் போரில் ஹதரத் சாத் பின் மாஸ் உடைய சம்பவங்களை சீரத்துல் காத்தமுன் நபீனில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகிறார்கள். இந்த சண்டையில் முஸ்லிம்களுக்கு அதிகமான உயிர் சேதம் ஏற்படவில்லை. 5-6 பேர் தான் ஷஹீத் ஆனார்கள். ஆனால் அவுஸ் கோத்திரத்தின் பெரும் தலைவராக இருந்த சாத் பின் மாஸ் அவர்களுக்கு கடும் காயம் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் அதிலிருந்து உயிர் தப்ப இயலவில்லை. முஸ்லிம்களுக்கு கணிசமான தாங்குவதற்கு இயலாத பெரும் நஷ்டமாக அது இருந்தது. மறுப்பாளர்களின் படையில் வெறும் 3 மட்டுமே கொல்லப்பட்டனர். ஆனால் இந்த சண்டையில் குறைஷிகளுக்கு பெரும் சோர்வு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் இதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிரில் 1 கோடி தாக்குவதற்கும் வெளிவருவதற்கும் மதினா மீது தாக்குதல் தொடுக்கவும் தைரியம் இல்லாமல் போயினர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறியது. இது பற்றி கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டது. வருங்காலத்தில் நம்மீது தாக்குதல் தொடுக்க தைரியம் ஏற்படாது என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறியது. ஹதரத் சாத் பின் மாஸ் அவர்களுக்கு அகல் போரின் போது கழுத்தில் காயம் ஏற்பட்டது. அதனால் அவர்களுக்கு ஷஹாதத் ஏற்பட்டது. ஹதரத் ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நான் அகல் போரில் வெளியில் வந்தேன். மக்களின் பாதம் பட்ட அடையாளம் பார்த்து சென்று கொண்டிருந்தேன். பின்னால் இருந்து ஒரு சப்தம் வந்தது. நான் திரும்பி பார்த்தேன். ஹதரத் சாத் பின் மாஸ் தமது சகோதரர் மகன் ஹாரிஸ் பின் அஃப்ரா வை துணைக்கு வைத்தவாறு வந்து கொண்டிருந்தார். நான் நிலத்தில் அமர்ந்து விட்டேன். ஹதரத் சாத் பின் மாஸ் ஒரு கவிதையை பாடியவாறு என்னை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். லைஸ கலீலன் யஸ்குரக ஹிஜல் ஹமல் மஹஸலல் மௌத இதா ஹானல் அஜல். சிறிது நேரம் பொறுத்திரு, யுத்தத்திற்காக ஒட்டகங்கள் கடந்து செல்லட்டும். குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டால் மரணம் எவ்வளவு சிறந்தது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஹதரத் சாத் பின் மாஸுடைய உடம்பில் ஒரு கவசம் இருந்தது. அதனை மீறி 2 பக்கமும் வெளியில் தெரிந்தது. அதாவது உடல் கனத்திருந்ததினால் அது வெளியில் தெரிந்தது. அதன் மூலம் ஹதரத் சாதுடைய 2 புறமும் காயம் இருப்பதை கவசத்தில் இருந்து வெளியில் தெரிந்த பகுதியில் இருந்து யூகிக்க முடிந்தது. சாத் பின் மாஸை இப்னு அரீகா காயமுறச் செய்தான். இப்னு அரீகாவின் பெயர் அஃபான் பின் இப்னு முனாஃப் ஆகும். பனு ஆமில் பின் லூயி
கோத்திரத்தை சார்ந்தவர். அரிகா என்பது அவரது தந்தையின் பெயர். ஹதரத் ஜாபிர் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் சாத் பின் மாஸுடைய விலாபுரத்தின் நரம்பில் அம்பு காயம் இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது கையால் அம்பு முனையை வழியில் எடுத்து அம்முனையால் காயத்தை வெட்டி எடுத்தார்கள். பிறகு திரும்பவும் அவ்வாறு செய்தார்கள். காயம் ஏற்படுத்திய முனையை கொண்டே அதனை வெட்டி சரி செய்தார்கள். ஹதரத் ஆயிஷா கூறுகிறார்கள், இப்னு அரீகா அம்பால் காயம் ஏற்படுத்திய நேரத்தில் ஒரு அம்பை எய்த போது நான் இப்னு அரீகா ஆவேன் என்றான். அந்த அம்பு சாதுடைய விலாவில் பட்டது. காயம் ஏற்பட்டதும் சாது அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, நீ பனு குறைலா குறித்து ஆறுதல் படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்துவிடாதே. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, அகழ் போரின் போது ஹதரத் சாதுக்கு காயம் ஏற்பட்டது. குறைஷிகளின் ஒரு நபர், அஃபான் பின் அரிகா என்று அழைக்கப்பட்ட மனிதர், ஒரு அம்பை எய்தார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுக்காக பள்ளியில் ஒரு கூடாரமிட்டார்கள். அன்னாரை அதில் வைத்து கவனிப்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஹதரத் சாதுடைய காயம் ஆறி நன்றாக ஆகத் தொடங்கியது. அந்நிலையில் அவர் ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, நீ அறிவாய், இந்த சமுதாயத்துக்கு எதிராக ஜிஹாது செய்வதை விட எனக்கு பிரியமான செயல் எதுவும் இல்லை. அவர்கள் உனது தூதரை பொய்ப்பித்தார்கள், ஊரிலிருந்து வெளியேற்றினார்கள். மேலும் அல்லாஹ்வே, நான் எண்ணுகிறேன், நீ எமக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாய். குறைஷிகளின் சண்டை இன்னும் எஞ்சி இருக்கும் என்றால் அவர்களை எதிர்த்து நிற்க என்னை உயிருடன் வை. யுத்தம் மேலும் தொடரும் என்றால் அதுவரை என்னை உயிருடன் வை. நான் உன் வழியில் ஜிஹாத் செய்ய வேண்டும். நீ எமக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டையை முடித்து விட்டாய் என்றால் எனது வழியை திறந்துவிட வேண்டும். இந்த காயத்தை எனது ஷஹாதத்துக்கு காரணமாக ஆக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். ஹதரத் ஆயிஷா கூறுகிறார்கள், இந்த இரவில் அந்த காயம் உடைந்தது, அதிலிருந்து இரத்தம் வெளியேறியது. பனு கஃபார் மக்களின் கூடாரங்களும் மஸ்ஜித் நபவியில் இருந்தன. இவரது இரத்தம் வழிந்தோடி அவர்களின் கூடாரம் வரை சென்றது. அவர்கள் பயந்து போய்விட்டனர். இவர்கள், இது என்ன ரத்தம், உங்கள் கூடாரத்திலிருந்து இங்கு வருகிறது என்றனர். பிறகு சாதுடைய உடலில் இருந்து ரத்தம் வருவதை பார்க்கிறேன். அதன் மூலமே அன்னாருக்கு மரணம் நிகழ்ந்தது. ஹதரத் இப்னு அப்பாஸ் இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் சாத் பின் மாஸ் உடைய ரத்தம் பெருக்கெடுத்த போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அவரிடம் சென்றார்கள். அவரை தன்னுடன் அணைத்துக் கொண்டார்கள். ரத்தம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மற்றும் தாடியிலும் பட்டது. முயற்சி செய்தும் அந்த இரத்தப் பெருக்கு நிற்காத போது அன்னார் இன்னும் அருகில் சென்றார்கள். அந்நிலையில் ஹதரத் சாத் மரணமடைந்தார். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் சாத் பின் மாஸுடைய காயம் வெடித்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரிய வந்ததும் அன்னார் அவரிடம் சென்றார்கள். அவரது தலையை தமது மடியில் வைத்தார்கள். அவரை ஒரு வெள்ளை போர்வையால் மூடப்பட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, சாது உனது வழியில் ஜிஹாத் செய்தார், உனது ரசூலை உண்மைப்படுத்தினார், அவரது பொறுப்புகளை நிறைவேற்றினார். நீ அவரது உயிரை நலமுடன் ஒப்புக்கொள்வாயாக, பிறரது உயிரை நலமுடன் வாங்குவது போன்று இவருக்கும் செய்வாயாக. ஹதரத் சாதுக்கு சிறிது நினைவு திரும்பியது. ஹதரத் சாது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு
மரண நோயில் இருந்த அவர் கண்களை திறந்தன. மரண நோயில் இருந்த அவரது கண்கள் திறந்தன. அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். ஹதரத் சாதுடைய வீட்டினர் பார்த்தனர். ஹதரத் சாதுடைய தலையை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது மடியில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது குறித்து கூறப்பட்டது. சாத் பின் மஆஸ் உடைய வீட்டினர் நீங்கள் அவரது தலையை மடியில் வைத்திருப்பதை பார்த்து பயந்து விட்டார்கள் என்றதும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் அல்லாஹ்விடம், நீங்கள் எவ்வளவு பேர் அவரது வீட்டில் இருக்கிறீர்களோ அதனை போன்று மலக்குகள் வஃபாத் நேரத்தில் அவருடன் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்றவாறு அன்னார் அவருக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு, அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெல்லிய மிருதுவான பட்டு போர்வை அன்பளிப்பு வழங்கப்பட்டது. அன்னார் பட்டாடையை தடுத்திருந்தார்கள். அந்த ஆடையை பார்த்து மக்களுக்கு வியப்பு ஏற்பட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவரது கையில் முஹம்மது உடைய உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சாத் பின் மஆஸ் உடைய கைக்குட்டை சொர்க்கத்தில் இதனைவிட மிருதுவாக இருக்கும். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பட்டாடையை பார்த்தபோது மக்கள் அன்னார் எவ்வாறு பயன்படுத்துவார்கள், அதனை அவர்கள் தடுத்திருக்கிறார்களே என்ற எண்ணம் ஏற்பட்டது. உடனே அன்னார் அதனை காட்டியே முன்மாதிரியாக கூறினார்கள். மக்கள் வியப்பை காட்டினார்கள் என்று முஸ்லிம் அறிவிப்பிலும் வருகிறது. அந்த அறிவிப்பு இவ்வாறாகும். ஹதரத் பரா அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பட்டாடை பரிசளிக்கப்பட்டது. அதனை அன்னாரின் சஹாபாக்கள் முத்தமிட்டனர். அதன் மிருது தன்மையை குறித்து வியந்தனர். அப்போது அன்னார் கூறினார்கள், இதன் மிருது தன்மையை குறித்து வியக்கிறீர்களா? நிச்சயமாக ஜன்னத்தில் சாத் பின் மஆஸ் உடைய கைக்குட்டை இதனை விட மிருதுவாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய அறிவிப்பு, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டேன், ஹதரத் சாத் பின் மஆஸ் அவருடைய மரணம் அடைந்த போது அர்ஷ் அதிர்ந்தது. புகாரியில் அறிவிப்பு, முஸ்லிமிலும் வருகிறது. அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுடைய ஜனாசா வைக்கப்பட்ட போது இவரால் ரஹ்மானுடைய அர்ஷ் அதிர்ந்தது என்று கூறினார்கள். இதற்குரிய விளக்கத்தை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் இவ்வாறு கூறுகிறார்கள். அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாத் பின் மஆஸ் அகல் போருக்கு வந்தபோது அவருக்கு முடிந்த எல்லா சிகிச்சைகளும் செய்த பிறகு குணம் கிடைக்கவில்லை. காயம் மூடியதும் பிறகு மீண்டும் திறந்தது. இவர் பெரும் கலப்பற்ற சஹாபியாக இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுடைய சிகிச்சையில் பெரும் கவனம் செலுத்தினார்கள். அன்னார் அகல் போரில் இருந்து திரும்பியதும் ஒரு வழிகாட்டல் வழங்கினார்கள். சாதை மஸ்ஜிதின் முற்றத்திலேயே ஒரு கூடாரத்தில் வைக்க வேண்டும். அதனால் எளிதாக அவரை நர்சிங் செய்து கவனித்துக் கொள்ள முடியும். ஒரு முஸ்லிம் பெண் ரிஃபீதா என்ற பெயர் கொண்டவர் அவரை கவனிக்க கூடாரத்தில் வைக்கப்பட்டார். காயமுற்றோர்களை நர்சிங் செய்வதற்கு அவ்வாறு பெண்களை வைப்பார்கள். காயமுற்றோர்களை ஒரு கூடாரத்தில் வைத்து அப்பெண்களை கொண்டு கவனித்துக் கொள்வார்கள். பொதுவாக மஸ்ஜிதின் வளாகத்திலேயே கூடாரமிட்டு காயமுற்ற முஸ்லிம்களுக்கு சிகிச்சை தரப்பட்டு வந்தது. எனவே அசாதாரணமான கவனிப்புக்கு பிறகும் அன்னாரின் நிலைமை மேம்படவில்லை. அதே நிலையில் பனு குறைலாவின் பிரச்சனை வேறு வந்தது. இதனால் சாது மிகவும் கஷ்டத்தை சகிக்க வேண்டி வந்தது. அவரது பலகீனமும் மேலும் அதிகமாகியது. அதே நாளில் ஒரு நாள் சாது மிகவும் உருக்கமாக அல்லாஹ்விடம் துஆ செய்தார். எனது எஜமானனே, என் உள்ளத்தில் என்ன உள்ளது என்பதை நீ அறிவாய். நான் உனது மார்க்கத்தை பாதுகாக்க
உனது மார்க்கத்திற்காக ஜிஹாத் செய்ய விரும்புகிறேன். அவர்களோ உனது ரசூலை பொய்ப்படுத்தினர், அவரை அவரது நாட்டிலிருந்து வெளியேற்றினர். எனது எஜமானனே, எனது கருத்தில் எமக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் யுத்தம் முடிந்துவிட்டது. ஆனால் உனது எண்ணத்தில் யுத்தம் எஞ்சியிருக்கிறது என்றால் எனக்கு அவர்களுடன் சண்டையிடும் அளவுக்கு அவகாசம் நல்குவீராக. எமக்கு அவர்களுடன் சண்டை முடிந்துவிட்டால் எனக்கு மேலும் வாழ விருப்பமில்லை. என்னை ஷஹாதத்தின் மௌத்தை கிடைக்கச் செய்வாயாக. அவருக்கு அன்று இரவே காயம் பிளந்தது, இரத்தம் பீரிட்டது, கூடாரத்தை தாண்டி இரத்தம் சென்றது. மக்கள் பயந்து கூடாரத்தினுள் சென்றனர். சாதுடைய நிலை முற்றிலும் இரத்தமயமாக இருந்தது. அதே நிலையில் சாது உயிரை விட்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதுடைய மரணத்தால் பெரும் துயரம் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையின்படி ஹஜ்ரத் சாதுடைய மரணம் முஸ்லிம்களுக்கு ஈடு செய்ய இயலா இழப்பாகும். சாதுக்கு அன்சார்களிடம் இருந்த அந்தஸ்து முஹாஜிரின்களுக்கு அபூபக்கரிடம் இருந்த அந்தஸ்தை ஒத்ததாக இருந்தது. கலங்கமின்மையில், தியாகத்தில், இஸ்லாமிய சேவையில், ரசூலின் மீது பேரன்பில் எத்தகைய உயர்நிலை வகித்தார்கள் என்றால் அந்நிலை மிக குறைந்த மக்களிடமே காணக்கூடியதாக இருந்தது. அவரது ஒவ்வொரு அசைவு மற்றும் அமைதி இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் நிறுவனர் மீதுள்ள அன்பில் மூழ்கி அவரது ஆன்மா மாய்ந்து போயிருந்தது. அவர் தமது கோத்திரத்தின் தலைவராக இருந்த போதிலும் அவரது முன்மாதிரி அன்சார்களிடம் மிகவும் ஆழிய செயல் முன்மாதிரியாக இருந்தது. அத்தகைய தகுதி வாய்ந்த ஆன்மீக பெருந்தகையின் மரணத்தில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துயரம் ஓர் இயல்பான நிலையே ஆகும். ஆனால் அன்னார் முழுமையான பொறுமையை கைக்கொண்டார்கள். இறைவனது நியதிக்கு முன் தலை குனிந்தார்கள். சாதுடைய ஜினாசா தூக்கப்பட்ட போது சாதுடைய வயோதிக தாயார் அன்பின் மிகுதியால் உரத்த குரலில் ஒப்பாரி வைத்தார். அந்த ஒப்பாரியில் அந்த கால வழக்கத்திற்கு ஏற்ப சாதுடைய பெருமைகளை எடுத்து கூறினார். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பாரி பாட்டை கேட்டு அன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற முறையில் ஒப்பாரியை விரும்பாவிட்டாலும் கூறினார்கள், ஒப்பாரி வைப்பவர்கள் பெரும் பொய்யை சொல்வது வழக்கம். ஆனால் இப்போது சாதுடைய தாயார் கூறியது முற்றிலும் உண்மையாகும். அதாவது சாது மீது என்னென்ன சிறப்புகள் கூறப்பட்டுள்ளனவோ அவை முற்றிலும் சரியாகும். அதற்கு பிறகு ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவித்தார்கள். அடக்கம் செய்ய தாமும் சென்றார்கள். கபர் தோண்டும் வரை அங்கேயே இருந்தார்கள். அங்கு துவா செய்த பிறகுதான் சென்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் ஒருவேளை அன்னார் இவ்வாறு கூறியிருப்பார்கள், அர்சுர் ரஹ்மானி லிமௌத்தி சாத். சாதுடைய மரணத்தினால் ரஹ்மானின் அர்ஷ் அதிர்ந்தது. அதாவது ஆகிரத்துடைய உலகில் இறைவனது ரஹ்மத்து மகிழ்ச்சியுடன் சாதுடைய ஆன்மாவை வரவேற்றது. அர்ஷ் அதிர்ந்தது என்பதன் பொருள் அதுதான். ஒரு காலத்திற்கு பிறகு அன்னாருக்கு ஒரு பட்டாடை அன்பளிப்பாக வந்தபோது சில சஹாபிகள் அந்த பட்டாடையின் மென்மையையும் மிருதுத்தன்மையையும் வியந்தபோது, அதனை அசாதாரணமான ஒன்றாக அறிந்தபோது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த மென்மை குறித்து வியந்து போகிறீர்களா? இறைவன் மீது ஆணையாக ஜன்னத்தில் சாதுடைய சால்வைகள் இதனை விட மென்மையாகவும் மிருதுவாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்றார்கள். முதலில் புகாரி முஸ்லிம் ஹதீஸ்களில் கைக்குட்டை என்று வந்தது. மிர்சா பஷீர் அஹமது சாப் இந்த இடத்தில் சால்வை என்று மொழிபெயர்த்திருந்தார்கள். ஆடைக்கும் அரபி மொழியில் அதே சொல் பயன்படுகிறது. சாதுடைய தாயார் அழுதவாறு அந்த கவிதையை கூறிய போது, வயல் உம்மே சாதி சாத்தன் பராத்தம் வஜதா பாத அயாத்தலஹு வமஜிதா முகத்தமன் சத்தபிஹி வமஸ்தா. சாதின் தாயாருக்கு சாதின் மரணம் குறித்து ஆதங்கம் ஏற்பட்டது. அவர் நுட்ப ஞானமும் வீரமும் கொண்டவர்.
வீரம் மற்றும் சிறப்பின் தொகுப்பாக இருந்தார்கள். இந்த பருவத்தின் நன்மையை என்ன கூறுவது? அவர் வறுமைகளை நிரப்புகின்ற எல்லாருக்கும் தலைவராக இருந்தார்கள். அவர் ஒரு வீரத்தின் தலையூற்றாக இருந்தார்கள். இதனை கூறியதும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு ஹல் யவாக்கி யக்ஸி பினி இல்லா சாத். ஒருவர் மரணிக்கும் போது ஆளக்கூடியவர் பொய்யையே கூறுகின்றார், மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகளை பயன்படுத்துகின்றார், சாதுடைய தாயாரை தவிர. சாது மிகவும் கனத்த உடல்வாக உள்ளவர். அவரது ஜனாசா தூக்கப்படும் போது நயவஞ்சகர்கள் கூறினர், எவரது ஜனாசாவும் சாதுடைய ஜனாசா போன்று இவ்வளவு லேசாக இருந்ததில்லை. பனு குறைதா விஷயத்தில் கொடுத்த தீர்ப்பினால் இவரது ஜனாசா இவ்வளவு லேசாகிவிட்டது என்று முனாஃபிக்கள் கூறினர். அதாவது அதற்கு ஒரு எதிர்மறை காரணம் கற்பிக்க விரும்பினர். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பற்றி எடுத்து சொல்லப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், எவனது கையில் எனது உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சாதுடைய ஜனாசா உங்களுக்கு மிகவும் லேசாக இருக்க காரணம் மலக்குகள் அவரது ஜனாசாவை தூக்கியுள்ளனர். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 70,000 மலக்குகள் சாதுடைய ஜனாசாவுக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் இதற்கு முன் எவருக்காகவும் பூமியில் இறங்கவில்லை. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சாத் பின் மாஸுடைய ஜனாசாவுக்கு முன் செல்வதை கண்டேன். ஹதரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஜன்னத்துல் பகீல் ஹதரத் சாத் பின் மாஸுடைய கபரை தோண்டியவர்களுள் ஒருவனாக நான் இருந்தேன். நாங்கள் மண்ணின் ஒரு பகுதியை தோண்டிய போது அதிலிருந்து கஸ்தூரியின் நறுமணம் வந்தது. எங்கள் நுரையீரல் வரை சென்றடைந்தது. நாங்கள் மண்ணறையை தோண்டி முடிந்ததும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தார்கள். சாதுடைய உடல் மண்ணறையின் அருகில் வைக்கப்பட்டது. பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் மக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள் என்று கண்டபோது ஜன்னத்துல் பகியே நிறைந்திருந்தது. அப்துல் ரஹ்மான் பின் ஜாஃபிர் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹதரத் சாதுடைய கபர் தயாராகியதும் 4 பேர் ஹாரிஸ் பின் அவுஸ், உசைத் பின் ஹுசைர், அபு நாயிலா, சில்கான் பின் சலாமா, சல்மா பின் சலமா பின் பக்ஷ் ஆகியோர் கபரில் இறங்கினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதுடைய கால் மாட்டில் நின்று கொண்டிருந்தார்கள். சாதை கபரில் இறக்கியதும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தின் நிறம் மாறியது. அன்னார் 3 முறை சுப்ஹானல்லாஹ் கூறினார்கள். அன்னாருடன் சஹாபாக்களும் 3 முறை சுப்ஹானல்லாஹ் கூறினார்கள். அது ஜன்னத்துல் பகீ முழுவதும் எதிரொலித்தது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அல்லாஹு அக்பர் கூறினார்கள். அன்னாருடன் எல்லா சஹாபாக்களும் 3 முறை அல்லாஹு அக்பர் கூறினார்கள். ஜன்னத்துல் பகீ முழுவதும் அது எதிரொலித்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் முகத்தில் மாற்றத்தை கண்டோம். நீங்கள் 3 முறை சுப்ஹானல்லாஹ் கூறினீர்கள், அதற்கு என்ன காரணம்? அன்னார் கூறினார்கள், சாதுடைய கபரில் நெருக்கடி ஏற்பட்டது. அவர் நசுக்கப்பட்டார். அதிலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் சாதுக்கு கிடைத்திருக்கும். அல்லாஹ் தஆலா அவருக்கு அதனை பரந்ததாக ஆக்கினான். மிஸ்வர் பின் ரிஃபா குரைதி அறிவிக்கிறார்கள், சாது பின் மாஸ் உடைய தாயார் அவரது சடலத்தை இறக்க வந்தார். மக்கள் அவரை திரும்ப அனுப்பினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுவிடுமாறு கூறினார்கள். அவர் வந்தார். அங்கு மண் கற்கள் வைக்கப்பட்டன. அங்கு சாதுடைய சடலத்தை கண்டார். கூறினார், நீர் அல்லாஹ்விடம் இருக்கிறீர். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அவரிடம் அவரது மகனுக்காக இரங்கல் தெரிவித்தார்கள். அவரது அருகில் அமர்ந்தார்கள். முஸ்லிம்கள் மண்ணிட்டு கபரை
மூடி சரி செய்ததும் தண்ணீர் தெளித்தார்கள். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கபருக்கு அருகில் வந்து சிறிது நேரம் நின்றுவிட்டு துஆ செய்தார்கள். பிறகு சென்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னார் உடனிருந்த இரு சஹாபிகள் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் இருவருக்கும் பிறகு முஸ்லிம்களுக்கு வேறு எவரது பிரிவும் சாது பிரிவை போன்று துயரத்தை ஏற்படுத்தவில்லை. ஹதரத் சாது பின் மஆஸுடைய வயது மரணமடையும் பொழுது 37 ஆகும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது பின் மஆஸுடைய தாயாரிடம் கூறினார்கள், உங்களது துயரம் முடிவுக்கு வராதா? உங்களது கண்ணீர் தீராதா? அல்லாஹ் பார்த்து புன்னகித்தவரும் அவரது மரணத்திற்காக அர்ஷ் அதிர்ந்ததுமாகிய ஒருவர் உமது மகனாவார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் சாதை அடக்கம் செய்துவிட்டு ஜனாசாவை விட்டு திரும்பியதும் அன்னாரின் கண்ணீரால் தாடி நனைந்தது. ஹதரத் சாத் அறிவிக்கின்றார்கள், நான் நிச்சயமாக பலகீனமானவன். இந்த அறிவிப்பு சாதுடைய அறிவிப்பாகும். நான் நிச்சயமாக பலகீனமானவன், ஆனால் 3 விஷயங்களில் உறுதியானவன். முதலில், நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதனை கேட்டேனோ அதனை உண்மை என்று அறிவேன். எந்த சந்தேகமும் அதில் ஏற்படுவதில்லை. இரண்டாவது, தொழுகையில் எனக்கு அதனை தவிர வேறு நினைவு வரவிடுவதில்லை. தொழுகை முடியும் வரை அவ்வாறே இருப்பேன். கவனமாக தொழுவேன். மூன்றாவது, ஏதாவது ஒரு ஜனாசா வந்தால் இறந்தவர்களில் ஒருவனாக நான் என்னை கருதி கொண்டு என்ன கேட்கப்படுமோ, என்ன பதில் கூறவுமோ, அந்த கேள்வி பதில் என்னிடம் நடத்தப்படுவது போன்று கருதாமல் விடுவதில்லை. அதாவது ஆகிரத்தை பற்றிய கவலை அவ்வளவு அதிகமாக இருந்தது. ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அன்னாரிடம் அன்சாரிகளில் 3 பேர் இருந்தார்கள். அனைவரும் பனு அப்தே ஷால் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்களில் முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மேன்மை வழங்கப்பட முடியாது. அவர்களில் ஒருவர் சாத் பின் மஆஸ், ஹதரத் உசைர் பின் ஹதீர், ஹதரத் அப்பாத் பின் பிஷர். அடுத்த சஹாபியின் பெயர் சாத் பின் அபி வக்காஸ். சாதுடைய சுட்டு பெயர் அபி இஸ்ஹாக் ஆகும். இவரது தந்தையின் பெயர் மாலிக் பின் உஹைப் என்றும் சில அறிவிப்புகளில் மாலிக் பின் உஹைப் என்றும் வருகிறது. ஒன்று அலிஃப்ல வருது, இன்னொன்று வாவுல வருகிறது. இவரது தந்தையாருடைய சுட்டு பெயர் அபு வக்காஸ் என்பது பிரபலமாக இருந்தது. அதனால் இவரது பெயர் சாத் பின் அபி வக்காஸ் என்று கூறப்படுகிறது. இவரது தாயார் பெயர் ஜிம்னா பின்த் சுஃபியான் என்பதாகும். சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் பனு சுஹரா என்ற குறைஷிகளின் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். சாத் பின் அபி வக்காஸ் சொர்க்கத்திற்கு வாழ்நாளிலேயே நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்களுள் ஒருவராவார். அந்த 10 சஹாபாக்களும் அஷ்ரே முபஷரா என்று அழைக்கப்பட்டனர். அவர்களுள் ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் இறுதியில் வஃபாத்தானவர்கள் ஆவார். எந்த எல்லா சஹாபிகளும் முஹாஜிர்களை சேர்ந்தவர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் வரை நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 பேர் மீது திருப்தி கொண்டிருந்தார்கள். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் தாம் ஈமான் கொண்டது பற்றி கூறுகின்றார்கள், நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட போது எவரும் ஈமான் கொள்ளவில்லை. நான் ஓரிடத்தில் 7 நாட்கள் தங்கியிருந்தேன். முஸ்லிம்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. 3 பேர் இருந்தோம். நான் தொழுகை கடமையாக முன் ஈமான் கொண்டு விட்டேன். சாத் பின் அபி வக்காஸ் ஈமான் கொண்டது பற்றி அவரது மகள் அறிவிக்கிறார்கள். சாது கூறினார், நான் கனவில் பார்த்தேன். நான் மிகவும் இருட்டில் இருக்கின்றேன். எதுவும் தெரியவில்லை. திடீரென்று பார்க்கிறேன், சந்திரன் உதயமாகிறது. நான் அதனை நோக்கி போகிறேன். எனக்கு முன் ஹதரத் ஜயித் பின் ஹாரிசா, ஹதரத் அலி, ஹதரத் அபுபக்கர் ஆகியோர் நிலவின் பக்கம் போகிறார்கள்.
நான் அவர்களிடம், நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று கேட்கிறேன். அவர்கள், நாங்களும் இப்போதுதான் வந்தோம் என்கின்றனர். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் கூறுகிறார், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான முறையில் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. நான் அன்னாரை ஷிபே அஜியாத்தில் சந்தித்தேன். அஜியாத் என்பது மக்காவில் உள்ள சபா குன்றின் அருகில் உள்ள ஒரு இடமாகும். அங்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். அன்னார் அசர் தொழுதுவிட்டு முடித்திருந்தார்கள். அப்போது நான் பையத் செய்து முஸ்லீம் ஆனேன். சாதுடைய மகள் ஆயிஷா பின் சாத் அறிவிக்கிறார்கள், நான் எனது தந்தையார் கூற கேட்டுள்ளேன். அவர் கூறினார், நான் முஸ்லீமான போது எனது வயது 17. சில அறிவிப்புகளில் அப்போது அன்னாருக்கு 19 வயது என்றும் வந்துள்ளது. ஆரம்பத்தில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தப்லீகில் 5 பேர் ஈமான் கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தின் கம்பீரமிக்க சஹாபிகளை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்களில் 3ஆமவர் ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் ஆவார்கள். சீரத்துல் காத்திமுன் நபியினில் இது பற்றி கூறப்பட்டுள்ளது. அப்போது அவர் முற்றிலும் இளைஞராக இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 19ஆகத்தான் இருந்தது. இவர்கள் பனு சொஹராவை சார்ந்தவர்கள். மிகவும் வீரமும் துணிச்சல் மிக்கவர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஈராக் இவரது கைகளால் வெற்றி கொள்ளப்பட்டது. இவர் அமீர் முஆவியா காலத்தில் மரணமடைந்தார்கள். சாத் பின் அபி வக்காஸ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறைய அறிவிப்புகளை அறிவித்துள்ளார்கள். சாதுடைய மகன் முஸாப் அறிவிக்கின்றார்கள், எனது தந்தையார் சாது அறிவித்துள்ளார்கள், எனது தாயார் சத்தியமிட்டு கூறியிருந்தார்கள். அதாவது சாதுடைய தாயார் சத்தியமிட்டு கூறினார்கள், அன்னார் தமது மார்க்கத்தை விடாதவரை அவருடன் பேச மாட்டேன். அதாவது அவர் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும், அதுவரை உண்ணவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என்று கூறினார். எனது தாயார் கூறினார், அல்லாஹ் பெற்றோர் சொல்வதை கேட்குமாறு கூறியுள்ளான். நான் உனது தாயாவேன். நான் உமக்கு கட்டளையிடுகின்றேன், நீ உமது மார்க்கத்தை விட்டுவிடு. நான் கூறுவதை கேள் என்றார். அவர் கூறுகிறார், 3 நாள் வரை அதே நிலையில் இருந்தார். இதனால் பலகீனத்தால் மயக்கம் ஏற்பட தொடங்கியது. அப்போது அவருடைய மகன் உம்மாரா என்பவர் நின்றிருந்தார். அவர் வந்து தாயாருக்கு தண்ணீர் புகட்டினார். உடனே அவர் சாதை குறித்து தீய துஆ செய்யத் தொடங்கினார். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. நாம் மனிதனுக்கு அவனது பெற்றோர் உடைய உரிமைகளை தருவதற்காக கவனமூட்டுகின்றோம். வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா சூரா லுக்மானில் வருகிறது. வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி, இருவரும் உன்னிடம் இணை வைக்குமாறு சண்டையிட்டால் நீ அதற்கு கட்டுப்படாதே. வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி, அவர்கள் இணை வைக்க சொன்னால் கட்டுப்பட வேண்டாம். பிறகு அதற்கு மேல் வருகிறது, சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அவ்விருவரையும் உலக நடப்புகளுக்கு ஏற்ப கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்கள் இணை வைக்குமாறு சண்டையிட்டால் கட்டுப்பட வேண்டாம். இப்போது விளக்கமாக செல்கிறது, உலக விஷயங்களில் அவர்கள் சொல்வதை ஏற்று செய்யுங்கள். அவர்களுடன் தொடர்பு வைத்து நன்மை செய்யுங்கள். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறார்கள், நான் எனது தாயார் மீது மிகுந்த அன்பு செலுத்தினேன். முதல் அறிவிப்பு முஸ்லீமுடையது. பிறகு சீரத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் வருகிறது. அது சாத் பின் அபி வக்காஸ் கூறுகிறார்கள், நான் எனது தாயாருடன் மிகவும் அன்பு வைத்திருந்தேன். நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டதும் அவர் கூறினார், சாதே, நீ என்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளாய்? நீ உனது புதிய மார்க்கத்தை விட்டுவிடு. அதுவரை நான் உண்ணவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், சாகும் வரை அப்படியே இருப்பேன். சாது கூறினார்,
நான் அவரிடம் கூறினேன், எனது அன்பு தாயே, நீ அவ்வாறு செய்யாதீர், நான் எனது மார்க்கத்தை விட மாட்டேன். சாது கூறினார், எனது தாயார் ஒரு நாள் எதுவும் உண்ணவில்லை, குடிக்கவில்லை. அவரது நிலை மிகவும் மோசமாகியது. நான் அவரிடம் கூறினேன், இறைவன் மீது ஆணை, உமக்கு 1000 உயிர்கள் இருந்து ஒவ்வொன்றாக வெளியே சென்றாலும் நான் எவருக்காகவும் எனது மார்க்கத்தை விட மாட்டேன். அவரது தாயார் இதனை கேட்டதும் உண்ணல் குடித்தலை தொடங்கினார். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறங்கிறான், وَإِنْ جَاهَدَاكَ أَنْ تُشْرِكَ بِمَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا. இருவரும் உம்மிடம் இணை வைக்குமாறு சண்டையிட்டால், அவர்களுக்கு அறிவில்லாத ஒன்றுக்கு வணக்கம் செய்யுமாறு சண்டையிட்டால், ஃபலா துதிஹுமா, நீர் அவ்விருவரின் பேச்சை கேட்க வேண்டாம். ஆம், உலக விவகாரங்களில் அவர்களுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொள்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதை தமது மாமா என்று அழைத்தார்கள். ஒருமுறை சாது எதிரில் வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, எனது மாமாவாவார், யாருக்காவது இத்தகைய ஒரு மாமா இருந்தால் காட்டுங்கள் பார்க்கலாம் என்றார்கள். இமாம் திர்மிதி இதற்கு காரணமாக இவ்வாறு கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் பனு சுஹராவை சார்ந்தவர்கள். சாத் பின் அபி வக்காஸ் அவர்களும் பனு சுஹராவை சார்ந்தவர்கள். ஹதரத் அபூ ஹுரைரா அவர்களது ஒரு அறிவிப்பு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெரா மலையில் இருந்தபோது அது ஆடியது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹெராவே நில், உன் மீது நபி, சித்தீக், ஷஹீதுகள் தவிர வேறு எவரும் இல்லை. அப்போது அந்த மலையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான், ஹதரத் அலி, ஹதரத் தல்ஹா பின் உபைதுல்லா, ஹதரத் சுபைர் பின் அவாம், ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் ஆகியோர் இருந்தனர். இது முஸ்லீமுடைய அறிவிப்பாகும். இஸ்லாத்தின் ஆரம்பகால நாட்களில் முஸ்லிம்கள் மறைந்து தொழுதார்கள். அதற்கு சாது சில சஹாபிகளுடன் ஒரு மலை அடிவாரத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது இணை வைப்பவர்கள் வந்துவிட்டார்கள். முஸ்லிம்களை கிண்டல் செய்ய தொடங்கினர். இஸ்லாம் பற்றி குறை கூறத் தொடங்கினர். அது ஒரு கட்டத்தில் சண்டையை நெருங்கியது. உடனே சாது அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் ஒரு எலும்பை எடுத்து ஒரு இணை வைப்பவரின் தலையில் அடித்ததும் அவரது தலை பிளந்தது. இஸ்லாத்தினால் சிந்தப்பட்ட முதல் இரத்தமாக அது இருந்தது. மக்காவில் இணை வைப்போர் முஸ்லிம்களை ஊர்விலைக்கு வைத்த போது அவர்களது அபூ தாலிபினுடைய ஒரு பொதும்பில் ஒதுக்கி வைத்த போது முஸ்லிம்கள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகினர். அதில் ஒருவர் ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் ஆவார்கள். அதனை பற்றி குறிப்பிட்டவாறு சீரத்துல் காத்தமுன் நபீனில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகிறார்கள், என்னென்ன துயரங்கள், கடுமைகள் ஆகியவற்றை அந்த அப்பாவி மக்கள் அனுபவிக்க நேர்ந்தது என்றால் அதனை கேட்கும் போது மெய் சிலிர்க்கிறது. சஹாபாக்கள் கூறினார்கள், சில நேரங்களில் மிருகங்களை போன்று காட்டில் மர இலைகளை சாப்பிட்டனர். சாத் பின் அபி வக்காஸ் கூறுகின்றார், ஒரு நாள் எனது காலில் ஒரு பொருள் பட்டது. அது ஈரமாகவும் மென்மையாகவும் இருந்தது. அது ஒருவேளை பேரித்தம்பழ துண்டாக இருக்கலாம். அப்போது எவ்வளவு பசியாக இருந்தது என்றால் உடனே அதனை எடுத்து வாயில் இட்டுக் கொண்டேன். அவர் கூறுகிறார், அது என்ன பொருள் என்று இதுவரை தெரியவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பசியினால் கீழே கிடந்த காய்ந்த ஒரு தோல் கிடந்தது. அதனை எடுத்து தண்ணீரில் நனைத்து மென்மையாக்கி சாப்பிட்டார். 3 நாட்கள் வரை இந்த மறைவான விருந்தின் மூலம் நாளை கழித்தார். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இடம்பெயர கட்டளையிட்ட போது ஹதரத் சாத் மதினாவுக்கு இடம்பெயர்ந்தார். அங்கு தனது இணை வைக்கும் சகோதரர் உத்பா பின் அபி வக்காஸ் வீட்டில் தங்கினார். உத்பா மக்காவில் சண்டையிட்டு மதினா வந்து தங்கியிருந்தார். அதில் சாது முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஒருவராக இருந்தார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினா
வரும் முன்பு மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து வந்துவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் பின் அபி வக்காஸை ஹதரத் முஸாப் பின் உமைருடன் சகோதரத்துவம் ஏற்படுத்தி தந்தார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் பின் அபி வக்காஸை சாத் பின் மாஸுடன் சகோதரத்துவம் ஏற்படுத்தி தந்தார்கள். இவரது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்ததில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதற்கு காரணங்களில் குலாம் பாரி சாஹாப் ஒரு காரணத்தை எழுதியிருக்கிறார்கள். மக்காவில் அவரை முஸாப் பினுடன் இணைத்தார்கள். மதீனா வந்ததும் அவரை சாத் பின் மாஸுடன் இணைத்தார்கள். ஹதரத் சாத் குறைஷிகளின் வீரமிக்க வாகன ஓட்டிகளில் ஒருவராக இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தற்காப்பு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட சஹாபிகளில் ஒருவராக சாத் பின் அபி வக்காஸ் இருந்தார்கள். அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் 4 பேர் மிகவும் தாக்குதல் தொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஹதரத் உமர், ஹதரத் அலி, ஹதரத் சுபைர், ஹதரத் சாத். மதீனா ஹிஜ்ரத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு நிராகரிப்பவர்களால் தாக்குதல் தொடுக்கப்படுவதன் பயம் இருந்தது. இதனால் முஸ்லிம்கள் இரவில் விழித்திருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவில் விழித்திருந்தார்கள். இது குறித்து ஒரு அறிவிப்பில் வருகிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மதீனாவுக்கு வந்த காலத்தில் ஓர் இரவு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க இயலவில்லை. அன்னார் கூறினார்கள், அந்தோ எனது சஹாபிகளில் ஒரு நல்ல மனிதர் எனக்கு காவல் தந்தால் நன்றாக இருக்கும் என்றார்கள். அதே நிலையில் ஒரு சப்தம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்டார்கள். வந்தவர் சாத் பின் அபி வக்காஸ் வந்துள்ளேன் என்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீர் எப்படி வந்தீர் என்றார்கள். உடனே அவர், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது, எனவே உங்களுக்கு காவலுக்கு வந்து நிற்க வந்துள்ளேன் என்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதுக்காக துஆ செய்துவிட்டு தூங்கினார்கள். இன்னொரு அறிவிப்பில் புகாரி முஸ்லிம் 2 உள்ளது. அதில் இந்த சம்பவம் உள்ளது. ஆனால் துஆ பற்றி என்ன துஆ செய்தார்கள் என்று குறிப்பில்லை. ஆனால் திருமதியில் சாதுடைய மனாகிபில் கூறுகிறார்கள், அவரது மகன் கைஸ் அறிவிக்கிறார்கள், எனது தந்தை சாது அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும் மஸ்தஜிப் லி சாதின் இலா துஆ. அல்லாஹ்வே, சாது உம்மிடம் துஆ செய்யும் போது ஏற்றுக்கொள்வாயாக. பிறகு இக்மால் ஃபி அஸ்மா ரிஜாலில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லாஹ்வே, இவரது அம்பு சரியான இடத்தில் அமரட்டுமாக, இவரது துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த துஆக்களின் காரணத்தினால் சாதுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது குறித்து பிரபல்யமாக இருந்தார்கள். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவர்களுள் ஒருவராக இருந்தார்கள். ஒருவர் அவர் மீது பொய்யை புனைந்த போது, அவருக்கு எதிராக துஆ செய்த போது, அல்லாஹ்வே, இவர் பொய் சொல்கிறார், இவரது பார்வை போய்விட வேண்டும், இவரது ஆயுள் நீளமாக இருக்க வேண்டும், இவரை குழப்பத்தில் நாள் சோதிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். இவை அனைத்தும் அவருக்கு ஏற்பட்டன. ஒரு அறிவிப்பில் வருகிறது, கைஸ் பின் அபி ஹாசிம் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நான் மதீனாவின் பசாரில் போய்க் கொண்டிருந்தேன். நான் ஹஜாரு ரஷீத் என்ற இடத்தை அடைந்த போது நான் பார்த்தேன், மக்கள் ஒரு மனிதரை சுற்றி குழுமி இருந்தார்கள். அவர் ஒரு வாகனத்தில் இருந்தார். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசிக் கொண்டிருந்தார். அங்கு சாத் பின் அபி வக்காஸ் வந்தார்கள். அங்கு நின்று என்ன என்று விசாரித்தார்கள். மக்கள், இந்த மனிதர் ஹதரத் அலியை ஏசுகிறார் என்று கூறினார்கள். ஹதரத் சாத் முன்னால் வந்தார்கள். மக்கள் அன்னாருக்கு வழிவிட்டனர். அந்த மனிதர் முன் சென்று சொன்னார்கள், மனிதனே,
ஏன் நீ ஹதரத் அலியை ஏசுகிறாய்? அவர் எல்லாருக்கும் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் இல்லையா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் சேர்ந்து தொழுத முதல் மனிதர் இல்லையா? அவர் மக்களில் எல்லாரையும் விட இறை அச்சம் உள்ளவர் இல்லையா? அவர் மக்கள் எல்லாரையும் விட அறிவுள்ளவர் இல்லையா? ஹதரத் சாத் மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது மகளை திருமணம் செய்து அவரை தனது மருமகனாக்கவில்லையா? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் சேர்ந்து கொடியை உயர்த்தியோர் இல்லையா என்று கூறி சாது கிப்லா நோக்கி திரும்பி துஆக்காக கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வே, உனது அவுலியாக்களில் ஒருவரான ஹதரத் அலியை ஏசுகிறார். இவர் இந்த சபையிலிருந்து செல்லும் முன் உனது ஆற்றலின் அடையாளத்தை காட்டுவாயாக என்று கேட்டார்கள். அறிவிப்பாளரான கைஸ் கூறுகிறார், மக்கள் அங்கிருந்து களையும் முன் அவரது வாகனத்தை இறைவன் பூமியில் விழச் செய்தான். அவரது தலை கல்லில் மோதச் செய்தான். தலை பிளந்து மரணித்தான். ஹதரத் சாது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத் செய்த உடனேயே ஆரம்பத்தில் பாதுகாப்பு வழங்கினார்கள். அதுபோன்று அகழ் போர் சந்தர்ப்பத்திலும் அதே போன்ற ஒரு சம்பவம் வரலாற்றில் வருகிறது. அதனை குறிப்பிட்டவாறு முஸ்லிம் மௌது ரலியல்லாஹு கூறுகின்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஊரின் பாதுகாப்புக்காக காவல் காத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் களைப்படைந்த போது அவர்கள் என்னிடம் சிறிது நேரம் இளைப்பாறுவார்கள். உடல் சற்று சூடானதும் உடனே இழந்து பாதுகாப்புக்காக செல்வார்கள். இவ்வாறு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் விழித்திருந்தார்கள். இவ்வாறு தொடர்ந்து இரவு ஒழித்ததினால் ஒரு நாள் முற்றிலும் களைப்பாகிவிட்டார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைப்படைந்திருக்கும் போது கூறினார்கள், எவராவது களங்கமற்ற முஸ்லிம் இருந்தால் நான் சிறிது நிம்மதியாக உறங்குவேன் என்று கூறினார்கள். அப்போது வெளியில் சாது பின் அபி வக்காஸுடைய குரல் கேட்டது. எங்கு எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர வந்துள்ளேன் என்றார். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு காவலுக்கு தேவையில்லை, இன்ன இடத்தில் அகலின் விளிம்பு உடைந்து விட்டது, அங்கு சென்று பாதுகாப்பு வழங்குவீராக, முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கூறினார்கள். சாது அங்கு காவலுக்கு சென்றதும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் உறங்கினார்கள். சாது பின் அபி வக்காஸின் மேலும் விவரங்கள் வருங்காலத்தில் தரப்படும். இப்போது நான் 2-3 காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். அவர்களை பற்றி கூறுவேன். முதலாவது மாஸ்டர் அப்துல் சமீ சாப் கட்வேரி. இவர் 6 ஜூலை 2020 ரபாபில் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 1937 காதியானில் பிறந்தார். இவரது தந்தை அப்துல் ரஹீம் சாப் கட்கரி இயக்கத்திற்காக தொண்டு செய்த பழைய மக்களில் ஒருவர். இவரது தந்தை வழி பாட்டனார் அப்துல் சலாம் சாப் கட்கரி 1903 ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய அருளுக்குரிய கரங்களில் பையத் செய்து இணைந்தார். சஹாபியாக இருந்தார். ஹதரத் சமீ சாஹப் ஆரம்ப கல்வியை காதியானில் கற்றவர். பிறகு நாட்டு பிரிவினை நடந்தபோது ரப்பாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். இவருக்கு ஒரு மகன் 2 மகள்கள் உள்ளனர். இவரது மனைவி 3-4 வருடம் முன்பு வஃபாத் ஆகிவிட்டார். 1960 பிஎஸ்சி செய்த பிறகு அதே வருடம் தற்காலிக ஆசிரியராக தாலீமுல் இஸ்லாம் ஸ்கூலில் பாடம் நடத்தினார். 1962 பிஎட் செய்தார். பிறகு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். 1969 பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எம்எட் செய்தார். அங்கேயே ஆசிரியர் ஆனார். 1972 தாலீமுல் இஸ்லாம் ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக நியமிக்கப்பட்டார். பிறகு ஸ்கூல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1970 ஸ்கூல் நாட்டுடைமையாக்கப்பட்டதனால் இவரை வேறு ஸ்கூலுக்கு மாற்றினார்கள். பிறகு பல்வேறு ஸ்கூல்களில் இவர் பாடம் நடத்தினார். பிறகு 2005 2009 வரை மஜ்லிஸ் அன்சாருல்லா
பிறகு 2013 2016 வரை கிழக்கு பகுதியின் தலைவராகவும் ரப்பாவிலேயே தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றார்கள். எனக்கும் ஸ்கூலுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக பாடம் நடத்துவார்கள். முகத்தில் எப்போதுமே மென்மை காணப்படும். நல்ல கோணத்தில் புரிய வைப்பார்கள். அல்லாஹ் இவருக்கு ரஹமத்தும் மன்னிப்பும் கருணையும் வழங்குவானாக. இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளையும் ஜமாத்துடனும் கிலாபத்துடனும் தொடர்புடன் வைப்பானாக. இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய சையது முஜிபுல்லா சாதிக் சாஹப். இவர் 28 மை 2020 அன்று 80 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் கண்ணியத்திற்குரிய சாதிக் அலி சாப் மற்றும் கண்ணியத்திற்குரிய சல்மா பேகம் சாஹிபா என்ற சையது மஹபூப் ஆலம் சாஹிபுடைய மகளுக்கு பிறந்தவர். பரிசுத்தமான நகராகிய காதியானில் இவரது கண்கள் திறந்தன. காதியானின் தூய சூழலில் வளர்ந்தார். இவரது தந்தையார் சையது சாதிக் அலி சாப் ஷஹரன்பூர். இவர் முதல் கலீஃபாவின் காலத்தில் பையத் செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். தாய்வழி பாட்டனார் மஹபூப் ஆலிம் சாஹப் பிஹாரி அவர்கள் நாட்டு பிரிவினையின் போது 19 செப்டம்பர் 1947 காதியானில் ஒரு எதிரியின் குண்டுக்கு இரையாகி ஷஹாதத்தின் பானத்தை அருந்தும் வாய்ப்பு பெற்றார். அதே போன்று தாய்வழி பாட்டனாரின் சகோதரர் சையது மஹபூப் ஆலம் சதுரஞ்சுமன் அஹமதியாவின் ஆடிட்டராக இருந்தார். இவரது இன்னொரு சிறப்பு, இவர் பீகாரில் இருந்து நடந்தே காதியான் வந்தார், பையத் செய்தார். இவரை அஸ்ரி போர்ட் புதூரியோ உடைய சதுராக பணியாற்றும் வாய்ப்பும் பெற்றார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கண்ணியத்திற்குரிய பிரிட்டன் அமீர் சாஹிபுடைய அலுவலகத்தில் தன்னார்வராக 16 ஆண்டுகள் பணி செய்தார். ஆர்வத்துடன் பணி செய்வார். எப்போதும் முகத்தில் மென்மை இருக்கும். நகைச்சுவை உணர்வும் உள்ளவர். ஞானத்துடன் பணி செய்வார். தாம் பிறருக்கு சுமையை தருவதில்லை, சிரமப்படுத்துவதில்லை. பிறரது பணியையும் தாம் செய்ய விரும்புவார். இவரது திருமணம் கண்ணியத்திற்குரிய ஆயிஷா சித்திக் சாஹிபாவுடன் நடந்தது. இப்பெண்மணி பாகு முகமது ஆலிம் என்ற ரப்பாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஸ்டேஷன் மாஸ்டருடைய மகளாக இருந்தார். 1968 இந்த திருமணம் நடந்தது. இவரது மனைவிக்கும் ரப்பாவில் லஜ்னாவில் நிறைய பணிகளை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இவருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். டாக்டர் கலீமுல்லா சாதிக் சாப் எம்டிஏவில் தன்னார்வராக பணி செய்கிறார். அல்லாஹின் அருளால் தஹஜ்ஜுத் தொழுபவர். உம்ரா செய்ய சென்றார். மூட்டு வலி இருந்தது. மனைவி வீல் சேரில் அமர்ந்து செய்யுமாறு கூறினார். நான் உம்ரா உடைய நற்கூலியை வாங்க விரும்புகிறேன், எனவே நடந்தே செல்வேன் என்று கூறியவாறு நடந்தே சுற்றினார். அதேபோன்று சந்தாக்களில் நல்ல கவனம் இருந்தது. இவரது பிள்ளைகள் மற்றவர்கள் நிறைய கடிதம் எழுதியிருக்கிறார்கள். பிள்ளைகள் சிறப்புகளை கூறுவார்கள் தான். இவரது மகன் மாஷா அல்லா ஜமாத்துடன் இணைந்துள்ளான். இதிலிருந்து இவர் கிலாபத் மற்றும் ஜமாத்துடன் உள்ள பிரியத்தை பிள்ளைகளிடம் ஊட்டியிருக்கிறார் என்று தெரிகிறது. உயரிய தர்பியத் வழங்கியிருக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போன்று மனிதர்களின் அக்கம் பக்கத்தவர்கள் அசல் சாட்சிகளாவர். அவரது நன்மைகளை பார்ப்போர்களாவர். அவரது நன்மைகளை உண்மைப்படுத்துகின்றனர். இது முஜிபுல்லா சாதிக் சாப் விடம் உண்மையாக இருக்கிறது. இவரது அக்கம் பக்கத்து முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் கூட இவர் தொண்டு செய்திருக்கிறார். பிள்ளைகளையும் அவர்களுக்காக தொண்டு செய்ய வைத்திருக்கிறார். இவரது மரணத்தில் அவர்கள் மிகவும் துயருற்றனர். அதுபோன்று இவருடன் பணி செய்பவர்கள் ஒவ்வொருவரும் இவரது நன்னடத்தையையும் பணியில் ஈடுபாடு குறித்தும் ஒவ்வொரு ஊழியருக்கும் இவர் செய்யும் சேவை குறித்தும் குறிப்பிட்டுள்ளனர். பணி செய்து வந்தார். மக்களுக்கு சேவையும் செய்தார். எவருக்காவது தேநீர் அருந்த தர
வந்தால் அதையும் செய்தார். நான் இஸ்லாமாபாத்துக்கு போகும்போது கடந்த வருடம் இவருக்கு பெரும் கவலை இருந்ததை சந்திக்கும் போது குறிப்பிட்டார். ஒவ்வொரு வாரமும் உங்கள் பின்னால் எவ்வாறு தொழுவோம் என்று கூறினார். அவருக்கு நான் ஆறுதல் கூறினேன். பெரும்பாலான ஜும்மா ஃபைத்துல் ஃபுதூஹி தான் நடக்கும் என்று கூறினேன். இஸ்லாமாபாத்தில் நடக்கும்போது நீங்கள் அங்கு வரலாம் என்றதும் அவர் முகம் மலர்ந்தது. இவ்வாறு அவர் தனது பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அருகில் வைப்பதற்காக 4வது ஹலீஃபத்துல் மஸீஹின் காலத்தில் ஹிஜ்ரத்துக்கு பிறகு மஸ்ஜித் ஃபதுல் அலி அருகில் வீடு எடுத்து தினமும் 1 மணி நேரம் பயணம் செய்து வேலைக்கு சென்று வருபவராக இருந்தார். குழந்தைகள் பள்ளியுடன் அட்டாச்சாக இருப்பதற்காக அவ்வாறு செய்தார். இவ்வாறு அவருக்கு கவலை இருந்தது. தூர போய்விட்டால் ஜும்மா எப்படி தொழுவோம் என்ற கவலை இருந்தது. இவ்வாறு இருப்பினும் மிகவும் களங்கமற்ற நல்ல மனிதராவார். மிகவும் விசுவாசத்துடன் வாழ்வை கழித்தார். அதனை தமது பிள்ளைகளிடம் ஏற்படுத்த விரும்பினார். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பும் கருணையும் வழங்குவானாக. அவரது தகுதியை உயர்த்துவானாக. பிள்ளைகளுக்கும் ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் இவரது விருப்பத்திற்கு ஏற்ப, இன்னும் சொல்வதாயின் அதைவிட அதிகமாக நெருங்கியிருக்க செய்வானாக. இவரது மனைவியும் தமது பாதுகாப்பில் வைப்பானாக. அவரது மன அமைதிக்கும் வழியை ஏற்படுத்துவானாக. 3வது ஜனாசா பற்றி முதலிலேயே கூறிவிட்டேன். முந்தைய ஜும்மாவில் விடுபட்டு விட்டது. நமது பழைய ஊழியர், இறைவழியில் கைதானவர் நயீமுத்தீன் சாப் மர்ஹூம் உடைய ஜனாசாவும் இவருடன் சேர்ந்து தொழுவிப்பேன். இவ் அனைவருக்கும் தமது மன்னிப்பையும் கருணையும் வழங்குவானாக. ஜும்மாவுக்கு பிறகு இவர்களுடைய தொழுகையை நான் தொழுவிப்பேன். அல்லாஹ் அனைவருக்கும் தமது மன்னிப்பும் கருணையையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.